ரேஷன் சரியாக முறையாக செயல்படவில்லை. மாசத்துக்கு 3 நாள் இல்லாட்டி 2 நாள் தான் ரேஷன் கடை திறக்கிறாங்க. பொருள் ஆனால் மேலே அதிகாரிகிட்ட கேட்டால் இங்கே பொருள் இருக்கீங்க, ஸ்டாக்கேஜ் எங்களுக்கு காட்டுது, ஆனால் உங்கள் ரேஷன் கடையில் எல்லா பொருளும் இருக்கு, நீங்கள் ஏன் வாங்கலை அப்படின்ட்டாங்க. வந்து சேல்ஸ்மேன் வந்து கேட்டால் வந்து உக்காந்தா அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு பொருள் கொடுக்கறது வழங்குறதுக்கு ஒன்றும் இல்லைங்க எங்கள் ரேஷன் கடையில் அப்படிங்கிறாங்க. 5 மாதமாக மக்கள் ரொம்ப அவதிப்படுது. 1 கிலோ அரிசி இல்லாமல் மக்கள் தடுமாறிட்டு இருக்காங்க. அவங்க அதிகாரிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளங்கிறாங்க. 70 காசு 70 ரூபா காசு கொடுத்து எல்லாருமே ரேஷன் கடையில் இருக்கீங்க, எங்களுக்கு ஷார்ட்டேஜ் எங்களுக்கு நெட்டில் காட்டுது அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து ரேஷன் கடையில் எந்த பொருளும் அங்கேருந்து மேலேருந்து அனுப்பலைங்கிறாங்க அதிகாரிங்க. இது எங்கே கொள்ளை நடக்குது எங்கே நடக்குதுன்னு தெரியல. 5 மாசமா இருக்காங்க, அரிசி பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்கறேன். எது கேட்டாலும் இல்ல, இன்னும் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா எப்படி வாங்க முடியும்னு கேட்கறேன். வீட்டுல 3 பேர் தான் இருக்கிறோம். 3 பேர் கேட்டா அரிசி வாங்கல பருப்பு வாங்கல எப்படி வாங்க முடியும்? கேளுங்க. எங்களுக்கு ஏன் முழுசா தர மாட்டாங்க? 5 கிலோ கொடுத்தா 10 கிலோ இல்லங்கிறாங்க, 10 கிலோ கொடுத்தா 5 கிலோ இல்லங்கிறாங்க, எண்ணெய் கொடுத்தா பருப்பு இல்லங்கிறாங்க, பருப்பு கொடுத்தா எண்ணெய் இல்லங்கிறாங்க. 5 ரூபாய்க்கு மண்ணெண்ணெய் ஊத்துறாங்க. இவ்வளவு அரிசி பருப்பு கொடுக்க வேண்டிய பொருளாதாரம் கொடுக்க வேண்டிய உரிமையா இளங்காட்டு கிராமத்துக்கு அனுப்பணும். நாங்க 30 தேதி வரையும் கூட இதுக்கு முன்னால இருந்த சொசைட்டி அங்காடிக்காரங்க எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 10 தேதிக்குள்ளார ஒரு பொருளுக்கு எடுத்துட்டா மறு பொருள் இல்லங்கிறாங்க. ஒரு நாள் ரேக வச்சா 5 கிலோ அரிசிக்கு ஒரு நாளைக்கு ரேக வைப்போம், 1/2 கிலோ சக்கரைக்கு ஒரு நாள் ரேக வைப்போம், ஒரு நாளைக்கு எண்ணெய்க்கு ரேக வைக்கணும், ஒரு நாளைக்கு பருப்புக்கு ரேக வைக்கணும். நாங்கெல்லாம் அன்னாடு வேலை செஞ்சு வயிறு வளர்க்கறவங்க. எத்தனை நாளைக்கு இந்த சொசைட்டிக்கு வர முடியும்? அதுக்காக சொல்றேன் வேணாம், ஒரு தீர்வு வந்து நாங்க போறோம். அப்படி போட்டாங்க மூஞ்சி அங்க காமிங்க. திருப்பி போடுவோம். அப்படியே அந்த மசாலா பணத்தை கட்டி அந்த பணத்தை செஞ்சுட்டு அதுக்குள்ள பொருளை கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு எப்படினாலும் பொருள் போய் சேர்ந்தாகும் அப்படின்னு சொல்லி நம்ம இறக்கி வச்சோம். 2 மேலே வர பொருளை வச்சு இருக்கவங்களே கொடுக்கணும். ஒரு 500 கார்டுக்கு மேலே போயிடும். நீதிக்கு வந்து அடுத்த வாரம் வாங்கி இப்போ யாருக்கு அவசியம் பொருள் தேவைப்படுதோ அவங்க நீதி வாங்கணும். அவங்க வந்து முடிவு பேசுறாங்க, இப்படிதான் பேசுவாங்க, திருப்பி செய்ய மாட்டாங்க. சொல்றதை கேட்டுங்க. எல்லாத்துக்குமே பசி ஒண்ணு வழி இல்லாம 16 கிலோவுக்கு 6 கிலோ கொடுப்பாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க இந்த 100 கார்டு சொல்றீங்க, இந்த பையன் செஞ்சுட்டு போனதுக்கு நம்ம அதெல்லாம் ஏத்துக்கிறோம் சார், இல்லைன்னு சொல்லல. உண்டு இந்த வந்து 1 மாசம் 2 மாசம் 4 மாசமா அந்த பிரச்சனை இருக்கு. 4 மாசமா பொருள்லாம் இது பண்ணியாச்சு. 3 மணிக்கு வர்ற பொருளோட சேர்த்து 600 கார்டுக்கு பொருள் கையிருப்பு இருக்கும். ஆமா, திங்கட்கிழமை காலையில போட ஆரம்பிச்சிடறாங்க. அதோட திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை போடுங்க, எல்லா கார்டுக்கும் போடுங்க. நீங்க 600 கார்டை கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, யாரு அப்புறம் அடிப்படி நடக்காது. வெள்ளிக்கிழமை கொடுங்க, நீங்க பேசுறீங்களா அவங்க பேசுறீங்களா? எழுதி போட சொல்லுங்க. 10 மணிக்கு வருவாங்க, 1 மணிக்கு என்ன தொடர்ந்து வரலாம். இல்ல காலம்பரம் வேலை செய்யற பொம்பளை உட்கார்ந்து இருந்துட்டு சாயந்தரம் தான் போகுது. அதை நான் கேட்கல சார். என்ன கேட்கலன்னா இப்ப 70 நாள் இருக்கு, 600 வரும், 100 ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா அடுத்த மாதம் அதான் சொல்றாங்க. அதான் ஏன் சார் டோட்டலா எங்களுக்கு 200 ஸ்ட்ராட்டஜி தான் வருமா? ஆமா, வரதா மாவட்ட அளவுல 1 லட்சம் சொல்லுங்க. எப்படி
அரிசி சொல்லுங்க. மற்ற பொருள் என்ன வரலாமா? வயிற்று பசியை போக்குங்க எங்களுக்கு. அது போதும். அரிசி சக்கரை அது வந்தா கொடுங்க. அது வரங்க குறைச்சி வரணும். ரொட்டேஷன்ல கொடுங்க. இங்க ரொட்டேஷன்ல கரெக்டா வந்து அது செய்யுங்க போதுங்க.